வணக்கம் நண்பர்களே. அவசர பண தேவைன்னா நம்ம எல்லாரும் உடனே ஓடுறது அடகு கடைக்கு தான். கையில இருக்கிற தங்க நகையை வச்சு அடுத்த அரை மணி நேரத்துல பணத்தை ரெடி பண்ணிடுவோம். ஹாய் நண்பா நண்பீஸ். அவசர பண தேவைன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? உடனே ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அடகு கடைக்கு தான் போவோம். இல்லை கூட்டுறவு வங்கிக்கு போய் தங்க நகையை அடமானம் வச்சு நம்ம அவசர தேவைக்கு பணத்தை வாங்கிட்டு நம்ம தேவையை பூர்த்தி பண்ணிப்போம். ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா தங்க நகை மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் சும்மா இருக்கிற அந்த வெள்ளி பத்திரங்கள், வெள்ளி கொலுசு, வெள்ளி நாணயங்கள் இதெல்லாம் வச்சு கூட பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணலாம் சொல்கிறாங்க. ஆமாங்க, நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி தங்கத்துக்கு நிகராக வெள்ளிக்கும் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. அது என்ன, எப்போ நடைமுறைக்கு வரும், அதில் இருக்கிற கண்டிஷன்ஸ் என்ன, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வர ஏப்ரல் மாதத்துலேருந்து தங்க நகை கடன் மாதிரியே வங்கிகள், நிதி நிறுவனங்களில் நீங்கள் வெள்ளி நகை கடன் பெற முடியும். ஏற்கனவே லோக்கலில் பார்த்தீங்கன்னா அடகு கடைகளில் வெள்ளிக்கு கடன் கொடுத்துட்டு இருந்தாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வட்டி ரொம்பவே அதிகம். ஆனால் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதை முறைப்படுத்தியதுனால இனிமேல் வங்கிகளே பார்த்தீங்கன்னா குறைவான வட்டியில் பாதுகாப்பான கடன் வாங்க முடியும். எதுக்கெல்லாம் கடன் கிடைக்கும் கேட்டிங்கன்னா இதில் தானே கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு வெள்ளி நகைகள், சில்வர் ஜுவல்லரி. உங்ககிட்ட வெளி நகைகளாக இருந்தால் அதிகபட்சமாக 10 கிலோ வரைக்கும் அடமானம் வச்சு கடன் வாங்கலாம். வெளி நாணயங்கள், சில்வர் காயின்ஸ், நீங்கள் காயின்ஸாக வச்சுருந்தீங்கன்னா 500 கிராம் வரைக்கும் லிமிட் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வச்சு கடன் வாங்க முடியும். முக்கியமாக இந்த வெள்ளி கட்டிகள், வெள்ளி பார்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ETF, மியூச்சுவல் ஃபண்டு பத்திரங்கள் இவையெல்லாம் அடமானம் வைக்க முடியாதுன்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ நண்பர்களே, இந்தியாவில் கிராமப்புறங்களில் தங்கத்தை விட வெள்ளி தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. கடந்த 15 வருஷத்தில் மட்டும் இந்தியாவில் 29,000 டன் வெள்ளி நகைகள் பார்த்தீங்கன்னா விற்பனையாகி இருக்கா. ஆனால் அவசர தேவைக்கு இதை மக்கள் பயன்படுத்த முடியாமல் முடங்கி போயிருக்கு. இப்போ இந்த அறிவிப்பு மூலமாக சிறு தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகளுக்கு அவசர பண தேவைக்கு வெள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கை கொடுக்கும் சொல்லலாம். ஸோ இனிமேல் வெள்ளி வாங்குறது சும்மா அழகுக்கு மட்டும் இல்லாமல் அது ஒரு நல்ல முதலீடாகவும் மாறப்போகுதுங்க. தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஏறிட்டே போகிற இந்த நேரத்தில் இது ஒரு சூப்பரான மாற்று வழியாக இருக்கும். இந்த புதிய திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது சீக்கிரமாகவே நடைமுறைக்கு வரப்போகுது எல்லா பேங்க்லேயும். நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது அடுத்த வருஷம் ஏப்ரலில் நடைமுறை கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.